பாப்பா மோகன் அவர்கள் அடிப்படையிலே மார்க்சியத்தை உள்வாங்கியவர். எவ்வளோ வழக்குரைஞர்கள் தன் சாதி தன் மதம் என்று சிந்திக்கிற இந்த காலத்தில் சாதி மதம் ஆகியவற்றை கடந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த பார்வையை அவருக்கு தந்தது மார்க்சியம், இடதுசாரி அரசியல். அதனால்தான் அவர் தலித் அல்லாதவர். தகவலுக்காக சொல்லுகிறேன். தலித்தாக இருந்து ஒருவன் தலித்துக்கு பாடுபடுவது என்பது வேறு. ஆனால் தலித் அல்லாத ஒரு அடையாளத்தை கொண்ட நிலையில் ஒரு நீதி என்பதுதான் முக்கியமானது, சமூக நீதி முக்கியமானது, நீதியை வென்றெடுப்பது முக்கியமானது என்கிற அடிப்படையிலே எந்த அச்சுறுத்தலுக்கும் பின்வாங்காமல், அது ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் அச்சுறுத்தல் உண்டு. எப்படி விட்னஸுக்கு அச்சுறுத்தல் இருக்கோ அப்படி அட்வொகேட்டுகளுக்கும் அச்சுறுத்தல் உண்டு. அந்த அச்சுறுத்தலை எல்லாம் கடந்து பாதிக்கப்பட்ட கோகுல்ராஜ் குடும்பத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்து வழக்கை வாதாடி இன்றைக்கு நீதியை வென்றெடுத்திருக்கிறார். மேல்முறையீட்டு வழக்கிலும் வெல்லுவார், நீதி வெல்லும் என்கிற நம்பிக்கையோடு அவரை பாராட்டுகிறோம்.